4 மதுஹபுகள் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்தின் கீழ் நடைமுறையில் இருக்கிறது. ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. அதில் மாலிகி மதுஹபினுடைய தலைவராக மதிக்கப்படுபவர் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் தன்னுடைய அல் இஅ்திஸாம் என்கிற நூலில் பாகம் 1 பக்கம் 49 சொல்கிறார்கள், ஃபமா லம் யகுன் யௌம இதின் தீனன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது மார்க்கமாக இல்லையோ ஃபலா யகூனுல் யௌம தீனா, அது என்றைக்கும் மார்க்கமாக ஆகாது என்று சொல்கிறார்கள். ஒரு அற்புதமான இலக்கணத்தை, மிக அற்புதமான ஒரு தெளிவுரையை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி என்று நாம் முடிவெடுப்பதற்கான ஒரு மிகச் சரியான அளவுகோலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 400 ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம், 500 ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம், காலமாக செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், எனவே நாங்களும் அதை செய்வோம், இதுதான் நபி வழி என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். எங்கள் இமாம்கள் இப்படித்தான் செய்தார்கள், எனவே எங்கள் இமாம்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் செய்வோம், இதுதான் நபி வழி என்று சொல்லாதீர்கள். நபி வழி எது தெரியுமா? சரியான அளவுகோலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் நபி வழி. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஒரு காரியம் இல்லை, ஒரு இபாதத் இல்லை, ஒரு அமல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்னால் அது தோன்றுகிறது, அந்த அமல் தோற்றுவிக்கப்படுகிறது, அந்த இபாதத் புதிதாக பிறக்கிறது, உருவாகிறது என்று சொன்னால் அது நபி வழி அல்ல, அது வழிகேடு என்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு எது நபி வழி. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகங்களுக்கு மத்தியில் பல்வேறு ஜமாத்துக்கள், பல்வேறு இயக்கங்கள் இருப்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். எத்தனை ஜமாத்துக்கள் இருக்கிறார்கள் என்று நம்மால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் பேசி முடித்து இறங்குவதற்குள்ளாக அநேகமாக ஒரு ஜமாத் தோற்றுவிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு எக்கச்சக்கமான ஜமாத்துக்கள், இயக்கங்கள் நமது சமூகங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜமாத்தும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கிறது. அந்த கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அவர்களிடத்தில் நிறைய செயல்பாடுகளில் ஏற்றத்தாழ்வுகளை, வித்தியாசங்களை நம்மால் காண முடிகிறது. ஒரு தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு விதமான தொழுகை முறைகள் இன்றைக்கு ஜமாத்துகளுக்கு மத்தியில் இருக்கிறது. நடைமுறை வாழ்வில் ஒன்றை ஹலாலா ஹராமா என்று முடிவெடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு ஜமாத்தும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், எல்லா இயக்கங்களும் எல்லா ஜமாத்தினரும் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நபி வழி என்று சொல்கிறார்கள். அவர்கள் செய்வது இஸ்லாத்தில் உள்ளதாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், இஸ்லாத்திற்கும் அதற்கும் தொடர்பே இல்லை என்றாலும் கூட ஒவ்வொரு ஜமாத்தும் தான் செய்கிற செயலை, தான் வைத்திருக்கிற கொள்கையை தான் நபி வழி, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சரியான வழி, இந்த வழியில் தான் முஸ்லிம்கள் நடக்க வேண்டும், இந்த வழியில் நடந்தால் தான் நாம் சொர்க்கத்திற்கு போக முடியும் என்றுதான் எல்லா ஜமாத்தினரும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது நபி வழி என்பதை நாம் எதை வைத்து முடிவெடுப்பது என்று கேட்டால், இன்றைக்கு முஸ்லிம்கள் எதை வைத்து முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? காலம் காலமாக எது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ அது நபி வழி. நபி வழியில் இல்லாத ஒரு சில காரியங்களை முஸ்லிம்கள் செய்கிற போது, இஸ்லாத்திற்கு எதிரான மூட நம்பிக்கைகள் முஸ்லிம்களிடத்தில் நிலவுகிற போது நாம் பிரச்சாரம் செய்தால், அவர்களிடத்தில் எடுத்து சொன்னால், அவர்கள் சொல்கிற பதில் இதுதான், காலம் காலமாக நாங்கள் செய்து வருகிறோம், இன்று நேற்று அல்ல, 400 ஆண்டு காலமாக எங்கள் சமூகத்தில் நடைமுறையில் இருக்கிறது, 500 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறோம், 500 ஆண்டு காலத்திற்கு மேலாக எங்களிடத்தில் இந்த மூட நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அவர்களை பொறுத்த அளவிற்கு காலம் காலமாக எது இருக்கிறதோ அதுதான் நபி வழி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர், எங்கள் இமாம்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் நபி வழி, குர்ஆனில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஹதீஸ்களில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எங்கள் இமாம்கள் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதலை தந்தார்களோ, எங்கள் இமாம்கள் எங்களுக்கு என்ன முடிவை சொல்கிறார்களோ அதுதான் நபி வழி, அதுதான் சரியான பாதை, அந்த பாதையில் சென்றால்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பதையும் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதையும் நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஜமாத்தும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கொள்கையையும் தாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் இதுதான் நபி வழி, இதுதான் நபி வழி, இதுதான் நபி வழி என்று ஆளுக்கு ஒரு அளவுகோலை, ஆளுக்கு ஒரு கலாச்சாரத்தை வைத்திருப்பதை பார்க்கிறோம். நாம் ஒரு தெல்ல தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். எது நபி வழி என்று நாம் தீர்மானம் செய்ய வேண்டுமானால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சத்திய வழி எது என்ற முடிவுக்கு நாம் உறுதியாக வர வேண்டுமானால், அதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். 4 மதுஹபுகள் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்தின் கீழ் நடைமுறையில் இருக்கிறது. ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. அதில் மாலிக் மதுஹபினுடைய தலைவராக மதிக்கப்படுபவர் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் தன்னுடைய அல் இஅ்திஸாம் என்கிற நூலில் பாகம் 1 பக்கம் 49 சொல்கிறார்கள்,
ஃபமா லம் யகுன் யௌமஇதின் தீனன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது மார்க்கமாக இல்லையோ ஃபலா யகூனுல் யௌம தீனா, அது என்றைக்கும் மார்க்கமாக ஆகாது என்று சொல்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு விளக்க உரை, ஒரு அற்புதமான இலக்கணத்தை, மிக அற்புதமான ஒரு தெளிவுரையை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். எது நபி வழி, எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி என்று நாம் முடிவெடுப்பதற்கான ஒரு மிகச் சரியான அளவுகோலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 400 ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம், 500 ஆண்டு காலம் வைத்திருக்கிறோம், காலமாக செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், எனவே நாங்களும் அதை செய்வோம், இதுதான் நபி வழி என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். எங்கள் இமாம்கள் இப்படித்தான் செய்தார்கள், எனவே எங்கள் இமாம்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் செய்வோம், இதுதான் நபி வழி என்று சொல்லாதீர்கள். நபி வழி எது தெரியுமா? சரியான அளவுகோலை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் நபி வழி. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஒரு காரியம் இல்லை, ஒரு இபாதத் இல்லை, ஒரு அமல் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்னால் அது தோன்றுகிறது, அந்த அமல் தோற்றுவிக்கப்படுகிறது, அந்த இபாதத் புதிதாக பிறக்கிறது, உருவாகிறது என்று சொன்னால் அது நபி வழி அல்ல, அது வழிகேடு என்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த அளவுகளை வைத்து நாம் நடைமுறையில் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமாக நீங்கள் பரீட்சித்து பார்த்தால் இது நபி வழி உள்ளதா, இது நபி வழிதானா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதை தானா என்று ஒவ்வொன்றாக நீங்கள் பரீட்சித்து பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். நம்மிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் அத்தனையும் துடைத்து எறியப்படும், நம்மிடத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் களை எடுக்கப்படும். எது நபி வழி என்று நாம் இன்றைக்காவது குழம்பி நிற்கிற சூழல் வருமானால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது இருந்ததா என்று நீங்கள் பார்த்தால் நமக்கு தெளிவு பிறந்து விடும், இது நபி வழியா இல்லையா என்று. அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு காரியமாக எடுத்து பாருங்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஓதப்பட்டு கொண்டிருக்கிற ஃபாத்தியாக்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தந்த அந்த அளவுகோலின் அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் உரசி பார்க்கிற போது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. அதில் முதலாவதாக ஃபாத்திஹா என்கிற இந்த கலாச்சாரத்தை நாம் உரசி பார்க்கிறோம். இந்த ஃபாத்திஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது ஃபாத்திஹா ஓதினார்களா? இறந்தவர்களுக்கு செய்யப்படுகிற இந்த சடங்கு என்று சொல்லப்படுகிற இந்த ஃபாத்திஹாவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது ஓதினார்களா, அல்லது யாருடைய ஃபாத்திஹாவிலாவது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு பெற்றார்களா என்ற ஹதீஸுகளை புரட்டி புரட்டி பார்த்தால் நமக்கு கிடைக்கிற பதில் ஒன்றுதான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எந்த நபி தோழருக்கும் யாருக்கும் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் ஃபாத்திஹா ஓதவில்லை. எந்த ஃபாத்திஹாவிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஃபாத்திஹா என்ற ஒரு கலாச்சாரமே இல்லை, அப்படி ஒரு செயல்பாடே இல்லை. அப்படி ஒரு இபாதத்தை, அப்படி ஒரு அமலை, அப்படி ஒரு வழிபாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவே இல்லை என்கிற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கிறது. ஏன்? ஹதீஸுகளை பார்க்கிறோம், எடுத்து ஆய்வு செய்து பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒரு இடத்தில் கூட நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓதினார்கள் என்கிற செய்தியை நம்மால் காண முடியவில்லை. கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதை செய்தால் நமக்கு விடியல் பிறக்கும், அதை செய்தால் நன்மை கிடைக்கும், அதை செய்தால் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவோம், மறுமையில் வெற்றி பெறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் நாம் கூட்டினால் கூட, அல்லது சொல்லாததை செய்தால் நமக்கு என்ன ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால், நாம் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும், நாம் ஒரு திட்டம் போட்டு வைத்தால் அது விளைவு வேறு மாதிரியாகத்தான் போய் முடியும். நன்மைக்காக செய்கிறோம், நல்லதுக்காக செய்கிறோம், இறந்தவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைக்காக செய்கிறோம், நம்முடைய முன்னோர் மீது நாம் வைத்த பாசத்திற்காக செய்கிறோம் சொல்லித்தான் ஃபாத்திஹாவை முஸ்லிம்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இறந்தவர்களுக்கு நன்மை செய்கிறோம், முன்னோர்கள் மீது உள்ள பாசத்தால் ஓதுகிறோம் என்று ஆரம்பித்த இந்த ஃபாத்திஹாவினுடைய விளைவை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நாமும் ஃபாத்திஹா ஓதி கொண்டிருந்தோம். இங்கே அமர்ந்திருக்கிற நாம் அத்தனை பேருமே ஃபாத்திஹாவில் கலந்து கொண்டவர்கள் தான். அங்கு நடந்திருக்கிற நகைச்சுவையான நிகழ்வுகளை நாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்திருக்கிறோம். தரப்படுகிற தொகைக்கு ஏற்ப ஃபாத்திஹா ஓதப்படும். என்ன தரப்படுகிற தொகைக்கு ஏற்ப ஓதப்படும் அப்படின்னு சொன்னா, யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் அப்படின்னு ஓதுனாருன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது 2010களில் அந்த டைம்ல, இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆச்சு.
இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. 2010ல் 250 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாசின் விலை துரிச்சாவும் அப்படின்னாருன்னா 50 ரூபா தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது இவர் யாசின் தான் ஓதுனாரா, வேற என்னமாவது ஓதுனாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வேகமா ஓதுனாரு அப்படின்னு சொன்னா இது வந்து 50 ரூபாய்க்கு பாத்தியா ஓதிருக்காருன்னு. அப்ப கொடுக்கப்படுகிற தொகைக்கு ஏற்ப பாத்தியா ஓதப்பட்டு அதிலும் இல்லாத பல விதத்துக்கள் இணைக்கப்பட்டு பேரிச்சம்பளத்தை கொண்டு முன்னாடி வைங்க, எலுமிச்சம்பளத்தை வைங்க, குங்குமத்தை வைங்க, தாயத்தை எடுத்து வந்து முன்னாடி வைங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம். சில ஊர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்தியா ஓதும் போது இந்து மதத்தில் சில நம்பிக்கைகள் இருக்கிறது, அது அவர்களுடைய நம்பிக்கை, நாம் அதை எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லிம்களிடத்தில் என்ன ஆச்சரியமான செய்தி இருக்கிறது என்றால், இறந்தவர்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு பாத்தியா ஓத கூப்பிட்டு போயிட்டானு, சரின்னு போய் உட்காந்துருக்கிறேன். உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பேரிச்சம்பளம் இருக்கு, அப்புறம் சாப்பாடு வச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ மலிதாம்பாங்க, எதோ வச்சிருக்கிறாங்க. ஒரு தாம்பூலத்தை மட்டும் கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க, துணி போட்டு வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரே யோசனை, என்னடா சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு தட்டு வச்சிருக்கானுங்க, தட்டில் வந்து கவர் பண்ணி துணி போட்டு வச்சிருக்கானுங்களே, என்னன்னு தெரியணுமே. கண்ணுக்கு முன்னாடி வச்சு அதை கவர் பண்ணி வச்சா என்னன்னு ஆராய்ச்சி பண்ற மனசு வரத்தானே செய்யும். நான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, எதுக்கு கவர் பண்ணி வைக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே. சரி பாத்தியா ஓத சொன்னாங்கன்னு ஓதி முடிச்சாச்சு. ஓதி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அந்த துணியை திறந்து பார்க்குறேன். உள்ளுக்குள்ள பூரா பீடி கட்டு சுருட்டு கட்டாக இருக்கு. பீடி கட்டு சுருட்டு கட்டு. என்னடா பீடியும் சுருட்டு உள்ள வச்சிருக்கானுங்களேன்னு கேட்டா, மூத்தா பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த சிகரெட் தான், இந்த பிராண்டு தான் வாங்கி விரும்பி விரும்பி குடிச்சிட்டு இருந்தாரு. இதை குடிச்சு தான் சீக்கிரமா போய் சேர்ந்தாரு. அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு பாத்தியா ஓதும் போது அந்த பீடி வச்சு பாத்தியா ஓதுனா தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும், இந்த சுருட்டு வச்சு பாத்தியா ஓதுனா தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒன்றை நாம உருவாக்கினால் அது இப்படித்தான் போய் முடியும். கிடைக்கிற காசுக்கு தகுந்தவாறு பாத்தியா ஓதப்படுகிறது, புது புது மூட நம்பிக்கைகள் உள்ளே புகுந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் இதுதான். பாத்தியா என்பது இறந்தவர்களுக்காக ஓதப்படுகிற இந்த ஹத்தம் பாத்தியாக்கள் இஸ்லாத்தில் இல்லை. இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது இல்லை. எனவே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த அளவுகளின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இருக்கிறதா என்று நாம் உரசி பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற பதில் அது அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இல்லை, எனவே அது நபி வழி அல்ல என்கிற முடிவுக்கு தான் நாம் வருகிறோம். இதுல இந்த பாத்தியா கொஞ்சம் கொஞ்சமா பக்தி முத்தி போய் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் எஸ்பிபிக்கு பாத்தியா ஓதுனானுங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு பாத்தியா ஓதி இவருக்கு பாத்தியா ஓதி ஒரு ஆள் சமீபத்தில் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா எஸ்பிபிக்கு பாத்தியா ஓதிட்டான். இதெல்லாம் பரவாயில்ல, போன வாரம் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு, மோடிக்கு மேலே யாருக்கோ கோபம் போல தெரியுது, அவன் உட்காந்து மோடிக்கு பாத்தியா ஓதிட்டான். உலகத்திலே உசுரோடு இருக்கும்போது பாத்தியா ஓதுனது மோடிக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், அவ்வளோ பாசக்கார பயில் ஆயிட்டானுங்க. அப்போ கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இல்லாதவனை உருவாக்கணும், அது தப்பான பாதையில் தான் போகுங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ரெண்டாவதுங்க, நம்ம வேலூரில் சில நடைமுறை கலாச்சாரங்கள் இருப்பதாக நம்முடைய சகோதரர்கள் சொன்னாங்க. என்னஜி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பால் பாக் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பால் பாக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ரோஜா பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன், நிஜாம் பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா பால் பாக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடின்னு சொல்லி யாருடைய முடின்னு தெரியல, ஏதோ ஒரு முடியை கொண்டு வந்து வச்சு அதை வச்சு ஊர் ஊரா திருவிழா எடுத்துட்டு போய் ரவுண்ட் எடுத்துட்டு போய் அதை வந்து பாலில் ஊற போட்டு இப்படி நிறைய வித்தியாசமான மூட நம்பிக்கைகளை கடைபிடிக்கிறாங்க நம்ம வேலூர்ல அப்படின்னு சகோதரர்கள் சொன்னாங்க. திருப்பூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை கொண்டு வரேன்னு கொண்டு வந்து ஒரு பெரிய அண்டா ஒன்று ரெடி பண்ணி அந்த அண்டாவில் அந்த முடியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து அந்த தண்ணி எடுத்து ஊருக்கே சப்ளை பண்ணாங்க. எல்லாரும் போட்டி போட்டு வாங்கி குடிச்சானுங்க. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த தாத்தாவோட முடியுன்னு தெரியல, கண்டிப்பாக ரசூலாவோட முடியல, அது யாரோட முடியுன்னு தெரியல, எந்த ஷேகோட முடியோ இல்லை நல்ல ஒரு முடியோ கெட்ட ஒரு முடியோ தெரியல, கண்டிப்பாக ரசூல்லா முடியலைங்கிறது மட்டும் நல்லா தெரியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி என்கிற பெயரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை புனிதப்படுத்துகிறோம், அதற்கு மரியாதை தருகிறோம் என்ற அடிப்படையில் இப்படியான மூட நம்பிக்கைகள் முஸ்லிம்களுக்கு நிலவி கொண்டிருக்கிறதே, இது முறைதானா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு நாம் பயணிக்கிறோம், ஹதீஸ்களை புரட்டி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முடிக்கு இப்படி புனிதம் இருப்பதாக சொன்னார்களா? தன் முடிக்கு இப்படி திருவிழா எடுக்க சொன்னார்களா? தன் முடியில் எங்கெல்லாம் படுகிறதோ அதெல்லாம் புனிதம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா என்று புரட்டி பார்த்தால், தன்னை புனிதமானவனாக காட்டிக்கொள்ளாத சக மனிதனாக உங்களோடு நானும் ஒருவன் என்று யதார்த்தமான மனிதனாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர, நான் கால் வைத்த இடம் புனிதமாகிவிடும், என்னுடைய கண்பட்ட இடமெல்லாம் புனிதமாக மாறிவிடும் என்று கதை சொல்லாத ஒரு தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி உலகத்திற்கு எளிமையை தெளிவை போதித்த ஒரு தலைவரை
அந்த தலைவரின் வழியில் நடப்பதாக சொல்லிக் கொள்கிற முஸ்லிம்கள் பால்பாக்கு கொண்டாடுறாங்களே, இது பெரிய அநியாயம் இல்லையா? நம்ம ஊர்ல இது ஆசார் திருவிழான்னு வேற சொல்றாங்க. அப்ப கண்டிப்பாக இந்த திருவிழாக்கள் ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, நபி வழியில் இல்லை, ஹதீசுகளில் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முடி புனிதமானது, எனவே அதை தண்ணீரில் கலக்கி குடியுங்கள், என்னுடைய முடியை ஊர்வலமாக எடுத்துச் செல்லுங்கள், என்னுடைய முடி உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பரக்கத்து கொட்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அப்படி எந்த ஹதீஸிலும் இல்லை. எனவே ஹதீஸில் இல்லாத இது போன்ற பிதஅத்துக்கள் கண்டிப்பாக நபி வழி ஆகாது. இவை வழிகேடுகள். இந்த வழிகேடுகள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தாயத்து என்கிற ஒரு கலாச்சாரம் முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. அது என்ன தாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால், அல்லது குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஏதாவது சிரமத்திற்கு மேல் சிரமம் வந்து கொண்டிருந்தால், நேரா வந்து அஜரத்துக்கிட்ட ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுங்க ஆலிம்சா, ஒரு தாயத்தை கொடுங்க, நோய் நொடியெல்லாம் சரியா போகணும், முசீபத்தெல்லாம் காணா போகணும், நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடணும், எல்லா கஷ்டமும் கரைந்து விடும்படியான ஒரு தாயத்தை கொடுங்க, ஒரு கயிறு மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து இரவு நேரம் ஒரு 11 மணிக்கு மேல ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வேண்டி ஒரு சகோதரரை கூட்டிட்டு போக வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. நானும் அந்த சகோதரரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வழிமறிச்சாங்க. ஒரு கான்ஸ்டபிள் காவல்துறை அதிகாரி வழிமறிச்சு, ஆர்சி புக் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாமே கேட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டோம். எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்ப ஜுப்பா போட்டிருந்தேன். அந்த காவல்துறை அதிகாரி கான்ஸ்டபிள் வந்து என்கிட்ட மெதுவா சொன்னார், பாய் ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க சார், செஞ்சிருவோம். இல்ல, சம்சாரம் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. யார் சம்சாரம்? அவர் சொல்றாரு, அவர் சம்சாரம் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதான், அதுக்கு ஏதாவது தாயத்து ஓதி கொடுக்க முடிஞ்சா கொஞ்சம் கொடுங்களேன், ஏதாவது தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜி சம்சாரம் சொல் பேச்சு கேட்கலன்னு நீங்க தாயத்து போடுறதா இருந்தா துனியாவில் இருக்க பூரா பேரும் போட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த சம்சாரமும் எந்த புருஷ பேச்சும் கேட்டதில்லை. வரலாற்று அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை ஜி. இதுக்கெல்லாம் நீங்க தாயத்து போடணும்னு சொன்னீங்கன்னா முதல்ல நான் போடணும், பக்கத்தில் இருக்க ஒரு போடணும், துணியால எல்லா பேரும் தாயத்து போட வேண்டி இருக்கும். ஒரு சிலர்லாம் கையில இருந்து தலை வரைக்கும் கழுத்து வரைக்கும் தாயத்து போட வேண்டி இருக்கும் ஜி. அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துல. இதுக்கெல்லாம் தாயத்து கேட்டீங்கன்னா எப்படி ஜி நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி, இதுக்கெல்லாம் தாயத்து போட வேண்டியது இல்லைங்க, மனைவிட்ட பக்குவமா நடந்துக்கங்க, கண்ணியமா எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு வைங்க. அப்ப என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தாயத்து நம்முடைய கஷ்டங்களை போக்கும், தாயத்து நோய் நொடிகளை நீக்கும், தாயத்து நம்முடைய முசீபத்தை தடுக்கும், தாயத்திற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று சில முஸ்லிம்கள் அறியாமையின் காரணமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன காமெடியான செய்தின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான தாயத்து கலாச்சாரம். நான் சிறு வயதில் மதரசாவில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அஜரத் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்டா கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அவருக்கு எங்க ஊர்ல பேர் வந்து மந்திரவாதி ஆலிம்சா. அப்ப அவர் கூட நான் வந்து சரி தொழிலை கத்துக்குவோமே, என்ன எப்படி குர்ஆன் ஹதீஸ் படிச்சு அதெல்லாம் ஒன்றும் செய்ய போறது இல்லை, அவர் என்னென்னமோ செய்யறாரு, அதை பார்த்து நம்ம கத்துக்கிட்டா தான் பின்னாடி உதவுமேன்ட்டு அவர்கிட்ட கொஞ்ச நாள் அசிஸ்டண்டா வேலை செஞ்சேன். அப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும், அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தாயத்துன்னு புனிதம்னு நம்புறீங்களே, அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த தாயத்தை பிரிச்சு பாருங்க. பெரும்பாலான தாயத்துக்கள்ல அபஜது கணக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு முட்டாள்தனமான ஒரு கணக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு சில நம்பர்கள் இருக்கும் அந்த பேப்பர்ல. 2, 3, 7, 22, 12, 32, 42 அப்படின்னு நம்பரா இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த நம்பர் இப்ப பொறிக்கப்பட்ட அந்த சீட்டை 4, 3, 8 மடிச்சு அந்த தாயத்துக்குள்ள அந்த ஆலிம்சா வைப்பார். வச்சு ஒரு சைடு வந்து மெழுக வச்சு பூசுவார். இது ஒரு விதமான தாயத்து. இன்னும் ஒரு சில தாயத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கிற குப்பையை எடுத்து உள்ள அடைச்சிருவாங்க. முக்கியமா இந்த தர்காக்கள்ல நீங்க வாங்குறீங்கல்ல தாயத்து, நாகூர்ல, ஏர்வாடியில, எந்தெந்த ஊர்ல எல்லாம் தர்காக்கள் இருக்கிறதோ, தர்காவின் வாசலில் தாயத்துக்கள் விற்கப்படுகிறதோ, அந்த தாயத்தை நீங்க பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு பல ஆச்சரியமான பொக்கிஷங்கள் உள்ள இருந்து வரும். என்னன்னு கேக்குறீங்களா? பாய்க்குச்சி உள்ள இருந்து வந்திருக்கு, லாட்டரி சீட்டு உள்ள இருந்து வந்திருக்கு, சினிமா டிக்கெட் உள்ள இருந்து வந்திருக்கு. ஒரு இடத்துல நடந்துச்சுங்க, உண்மையாவே நடந்துச்சு. என்னன்னா, யாரோ பீடி குடிக்கிற அஜரத்து போல இருக்கு, குடிச்சிட்டு அவசரத்துக்கு உள்ள சொருகி விட்டார் எங்க தாயத்துக்குள்ள. அது ஏதோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பீடியை வந்து தாயத்துக்குள்ள சொருகி வச்சுட்டு சுத்தினா பறக்கத்து கிடைக்கும்னு ஒருத்தன் போட்டு தெரிஞ்சிருக்கான் பாருங்க. அவன் நிலைமை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அப்ப தாயத்தை புனிதம் என்று நீங்கள் நம்புகிற அந்த தாயத்திற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று பிரித்து பார்த்தால், உள்ளே புனிதமான செய்தி எதுவும் கிடையாது. அந்த தாயத்து நம்முடைய கஷ்டத்தை போக்காது. இப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அடிப்படையில் நபி வழியோடு நாம் உரசி பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா என்று உரசி பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து 3 மாத காலம் அல்லாஹ்வின் தூதர் வீட்டில் அடுப்பு எரியவில்லை. அடுத்த வேளை உணவிற்கு கூட வழியில்லாத அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் சிக்கி தவித்திருக்கிறார்கள்.
ஆனால் ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து போடவில்லை. பல சஹாபாக்கள் வறுமையில் துடிப்பதை அல்லாஹ்வின் தூதர் பார்த்திருக்கிறார்கள். சாப்பிட்டு பல நாட்கள் ஆன நிலைமையில் பல சிரமங்களை அனுபவித்த பல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிட்டு இருக்கிறார்கள். எந்த சஹாபிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து மந்திரித்து போடவில்லை. தாயத்து என்கிற கலாச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் செய்யவில்லை. இது அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இல்லவே இல்லை. இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப முடிவு என்ன? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லைன்னா அது நபி வழி அல்ல, அது சுன்னத்து அல்ல, அது வழிகேடு, அது பித்அத் என்பதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மௌலூது, ராத்திபு, கத்தம் பாத்தியா, இப்படி இந்த மாதிரியான கூட்டான விஷயங்கள். அதாவது 10 பேர் போய் என்ன செய்வாங்கன்னா குரான் கானா, நம்ம வேலூர்ல நிறைய அதிகமாக அதுதான் கடைபிடிக்கப்படுகிறது. குரான் கானா, குரான் கானான். இந்த ஊர்ல குரான் கானின்னு சொல்றாங்களாம். மற்ற மாவட்டங்களில் குரான் கானான்னு சொல்லுவாங்க. கானாவோ கானியோ ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல ஒரு 10 பேர் ஒண்ணா உட்காந்து ஆளுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து ஓதுவாங்க. ஓதி என்ன பண்ணுவாங்க? இறந்தவர்களுக்காக ஈசால் சவாப் செய்வாங்க. இறந்தவர்களுக்காக அனுப்பி வைக்கிறோம் என்கிற பெயரில் அதை ஓதுவார்கள். அல்லது இரவு நேரங்களில் ராத்திபுகள் ஓதப்படும். அதே மாதிரி இறந்தவர்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக, குடும்பத்தில் பரக்கத்தை கொண்டு வருவதற்காக மௌலூதுகள் ஓதப்படுகிறது. இவையெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் புரட்டி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ராத்திபுகள் இல்லை, மௌலூதுகள் இல்லை. இறந்தவர்களுக்காக ஓதப்படுகிற இந்த குரான் கானா அல்லது குரான் கானி எதுவுமே இஸ்லாத்தில் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முதல்ல ராத்திபு தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்ப அது வரைக்கும் ராத்திபுனா என்னன்னு தெரியாது. நான் ஓதுன தபலீக் மதரசா கூட்டு போயிட்டாங்க. ராத்திபுனா என்ன ஜீன்னு கேட்டேன். நீங்க வாங்க நாங்க சொல்லிக் கொடுக்குறோன்னா கூட அந்த ஆலிம்சா சொன்னார். சரின்னு போய் உட்காந்துட்டோம். உட்கார்ந்த உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான திக்ர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. முதல்ல சுபஹானல்லாஹ் 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 அப்படின்னாரு. சரி, இருக்கிற திக்ர் தான் நம்மளும் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹக்குத்து ஹக்கு ஹக்குத்து ஹக்கு ஹக்குத்து ஹக்குன்றாரு. என்னடா ஒண்ணுமே அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஹக்குத்து ஹக்கு அப்படின்னா உருது பேசுற மக்கள் நீங்க உங்களுக்குலாம் தெரியும். ஹக்குனா சத்தியம், உண்மை. தூனா உடைய. ஹக்குத்து ஹக்குனா உண்மையுடைய உண்மை, சத்தியத்தின் சத்தியம் அப்படின்னு அர்த்தம். இதை தமிழ்ல யாராவது சொன்னோம்னா நேர கீழ்பாகத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. உண்மையின் உண்மை, உண்மையின் உண்மை, உண்மையின் உண்மை, சத்தியத்தின் சத்தியம், சத்தியத்தின் சத்தியம் அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் வந்து தனியா உட்கார்ந்து இப்படி ஓதிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்க நேரம் என்ன செய்வீங்க? அவங்க அம்மா தாக்கு ஃபோன் பண்ணி உங்க பையனுக்கு ஏதோ ஆச்சு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருவீங்க இல்லையா? தாய்மார்களுக்கு நான் சொல்றேன். யாராவது நம்ம வீட்டில் இப்படி உட்காந்து தனியா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நம்ம விளங்கிக்குவோம். ஆனா இதை திக்ருன்னு உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான செய்தின்னு கேட்டீங்கன்னா அந்த சபைகளை நிறைய ஆச்சரியமான காட்சிகளை பார்த்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்டை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணி எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னாங்க. சரி சொல்றாங்களே, சரி எந்திரிச்சு நிற்போம். நீ எந்திரிச்சு நின்ட்டேன். எந்திரிச்சு நின்னோடனே ஃபர்ஸ்ட் இது தஸ்பீஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஹா ஹூ ஹீ ஹையுன் அப்படின்னு 4 நிமிஷம் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அர்த்தமே புரியல. ஹா அப்படின்னா அது, ஹூ அப்படின்னா அவன், ஹீ அப்படின்னா அவள், ஹையுன் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது. ஹா ஹூ ஹீ ஹையுன், ஹா ஹூ ஹீ ஹையுன், அது அவன் அவள் உயிரோடு இருக்கிறது, அது அவன் அவள் உயிரோடு இருக்கிறது. என்னடா அர்த்தமே வரமாட்டேங்குது. இதை போய் ஒரு திக்ருன்னு சொல்லி கொடுக்குறாங்களே, இது நபி வழின்னு சொல்றாங்களே, கொஞ்சம் மனசுக்குள்ள ஓடுது. சரி சொல்றாங்க, 50 ரூபா கொடுப்பாங்க, 150 ரூபா கொடுப்பாங்க, பரவாயில்ல ஓது, ஹக்குத்து ஹக்கு ஓத வேண்டியதுதான். ஓதிக்கிட்டு இருந்தேன். அப்ப இருட்டுல வேற லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா. 2வது திக்ரு பாத்தீங்கன்னா ஆ அப்படின்றாரு. இருட்டுக்குள்ள இவனு தெரியாத நம்ம காலம் மிஸ்டானுவளோ, எதுக்கு திடீர்னு ஒரு ஆகுன்னு கத்துறாரு. அட நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அல்லாஹு அல்லாண்டாரு, சுபான் அல்லாண்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், திடீர்னு ஆ அப்படின்றாரு. என்ன அலிம்சா ஓங்கி மிஸ்டானுங்களா? பேசாம இருங்க அலிம்சா, இது தஸ்பீஹ். என்னது தஸ்பீஹா? உலக வரலாற்றில் இப்படி ஒரு அதிசயமான தஸ்பீஹ் எங்கேயுமே காணாம. என்னப்பா ஒரு அதிசயமான தஸ்பீஹ்னு கேட்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்றது பெருசா இருக்கான். எது? அல்லாங்கிறது பெருசா இருக்கான். அதை சுருக்கி ஷார்ட்டா கூப்பிடுறாங்களாம். அல்லாஹ்வே ஷார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு சேட்டை பாத்தீங்களா? இப்ப நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா இருக்கு. தாத்தாஜா டிஎன்டிஜேன்னு சொல்றோம். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி சொன்னா ஒன்றும் தப்பும் கிடையாது, பரவாயில்ல சொல்லிட்டு போறோன்னு வைங்க. அதுக்காக அல்லாங்கிற வார்த்தையில போய் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? என்னங்க இது அநியாயமா இருக்கு. அல்லாங்கிறத இருக்கிறதே 2-3 எழுத்து தானுங்க, அதுல என்ன சுருக்கிறதுக்கு வேண்டி கிடக்குன்னு கேட்டா அல்லாஹ் என்பதை ஸ்டார்ட் பண்ணி ஆ அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கடுத்த திக்ரு ஆலிம் சார் சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? ஹய்யுல் கையூம் ஹய்யுல் கையூம் ஹய்யுல் கையூம் அப்படி சொல்லி கொடுத்தார். பொதுவா இந்த ராத்திபு மஜ்லிஸ்கள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதாவது 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா வேகமா போகும்.
எனக்கு பக்கத்துல அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு சரியா சொல்ல வர மாட்டேங்குது. வேகமா ஆன உடனே ஹையுல் கையும் ஹையுல் கையும் ஹையுல் கையும் ஹையுல் கையும் ஹையுல் கையும். அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, கையும் 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 கையும்ட்டாரு. நான் அவர்கிட்ட ஜி அது கையும் கையும் இல்ல ஜி, ஹையுல் கையும் 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 அப்படிங்கிறார். அதாவது என்னென்ன இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏன் வருகிறது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ராத்திபுகள் இருக்கிறதா, இந்த மௌலூதுகள் இஸ்லாத்தில் உள்ளதுதானா என்று நீங்கள் தேடி பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த அளவுகோலின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இந்த ராத்திப் இருந்ததா, அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இந்த மௌலூத் இருந்ததா, அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இந்த குர்ஆன் கானாக்கள் இருந்ததா என்று நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால், ஹதீஸ் கிதாபுகளில் தேடி பார்த்தால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராத்திப் என்று ஒன்று ஓதியதே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் மௌலூது இல்லவே இல்லை என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதுல இந்த மௌலூது மஜ்லிஸ்ல நடந்த ஒரு சில நிகழ்வுகள். முதல்ல மௌலூது ஓத போயிருக்கிறேன். அப்ப மௌலூது ஓதிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பைத்து வரும். அந்த பைத்து வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து படிச்சாங்க அப்படின்னு பொய்யாக இட்டுக்கட்டி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பைத்து வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்கன்னாங்க. எனக்கு தெரியல எதுக்கு எந்திரிச்சு நிக்க சொன்னாங்கன்னு தெரியல. சரி முதல்ல போயிருக்கிறோம், எல்லாரும் எந்திரிக்க சொல்றாங்க, எந்திரிச்சு நின்னாச்சு. இன்னும் உடனே ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்க. யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குது பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா ஹதி ஃபஅன்த நூருல் ஹுதா ஃபீ குல்லி காயினத்தின் வஅன்த சிர்ருன் நதா யா கைர முஅ்தமதி. இப்படி டான்ஸ் ஆடினாங்க. எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வெளியே வந்தவொடனே கேட்டேன், அலிம்சா இது மாதிரி எந்திரிச்சிருந்தீங்க, எந்திரிச்சிருந்து ஒரு டைப்பாக டான்ஸ் ஆடினீங்களே, அது பெல்லி டான்ஸா இல்லை ரேபரே டான்ஸா, இன்னமும் பேர் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, எதுக்கு அந்த எந்திரிச்சிடணும், எதுக்காக டான்ஸ் ஆடணும்? அப்பதான் சொன்னாரு, அந்த குறிப்பிட்ட பைத்தை நாம ஓதும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஜராகுகிறார்கள். எங்கப்பா ஆஜராகிறாங்க? நம்ம ஓதுற சபைக்கு வந்தாங்க. அங்கதானப்பா நான் இருந்தேன், உங்க கூட தானே நான் இருந்தேன். நீங்க மட்டும் ரசூலுல்லாஹ்வை பார்த்துருக்கிறீங்க, எனக்கு சொல்லல, பாத்தீங்களா? உங்க கூட தானே வந்தேன். பொய்யுங்க, ரசூலுல்லாஹ் வந்ததா நம்புறாங்க. அந்த குறிப்பிட்ட பைத்தை ஓதுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஜராகிறார்கள் என்று நம்புகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதருக்கு மரியாதை செய்கிறோம் என்கிற பெயரில் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், எனவே மரியாதைக்காக எழுந்து நிற்கிறோம். அதுவும் நபி வழிக்கு முரண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்காக எழுந்து நிற்க கூடாது என்று தடுத்தார்கள். அப்ப நபி வழிக்கு முரணாக ஒன்றை ஆரம்பித்தால் அது முரணாகத்தான் போய் முடியும் என்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் நபி வழியா இல்லையா, சுன்னத்தா பிதாத்தா என்று முடிவெடுக்க வேண்டுமானால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு போய் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் இது இருக்கிறதா, அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் இது இருக்கிறதா, ஹதீஸ்களில் இருக்கிறதா என்று புரட்டி பார்த்தால் நமக்கு தெளிவு பிறந்துவிடும். இது நபி வழியா இல்லையா, இது சுன்னத்தா பிதாத்தா என்கிற தெளிவு நமக்கு பிறந்துவிடும். எப்போது அந்த தெளிவு நமக்கு பிறந்து விடுகிறதோ, இது சுன்னத்து தான் என்று தெரிந்து விட்டால் உயிரை கொடுத்தேனும் அந்த சுன்னத்தை நிலைநாட்டுவோம். இது சுன்னத் இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைமுறையில் இல்லை, இது பிதாத்து தான் என்று தெரிந்தால் என்ன நடந்தாலும் சரி, ஊர் எதிர்த்தாலும் உலகம் எதிர்த்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிதாத்தை செய்ய மாட்டோம் என்கிற உறுதி ஒவ்வொரு தௌஹீத் சகோதரனுக்கும் வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வேண்டும். இப்ப முக்கியமாக மாற்று மத சகோதர சகோதரிகள் அதிகம் இந்த பகுதியில் வசிக்கின்ற காரணத்தினால் என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளான இந்து மதத்தை சார்ந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சில செய்திகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன செய்தி என்று சொன்னால், நபி வழி என்று சொல்கிறார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் இன்றைக்கு என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லிவிட போகிறார்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு நாட்டின் பாலைவனத்தில் பிறந்து அந்த பகுதியில் வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவரால் இன்றைய நவீன உலகத்தில் விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு அப்படி என்ன தீர்வை அவரால் தந்துவிட முடியும், அப்படி என்ன வழிகாட்டுதலை அவரால் வழங்கிவிட முடியும் என்கிற ஒரு சந்தேகம் மாற்று மத சகோதரர்களுக்கு எழலாம். அப்படி வந்தாலும் அது தவறில்லை. அதற்கான பதில் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் பல அறிஞர்களால் சாதிக்க முடியாததை, பல அறிஞர்களால் தீர்த்து வைக்க முடியாததை, பல அரசாங்கங்களால் சாதிக்க முடியாத பல சாதனைகளை தன்னந்தனி மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்து காட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய தெளிவான பதில். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நபி வழியில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்கங்கள் எந்த இடத்தில் தோற்று போகிறதோ, பல மெத்த படித்த மேதாவிகள் பல அறிஞர்கள் எந்த இடத்தில் திணறி நிற்கிறார்களோ, வழிகாட்ட முடியாமல் வழி தெரியாமல் படித்தவர்கள் மேதிகள் எந்த இடத்தில் திணறி நிற்கிறார்களோ
அந்த இடத்தில் நபி வழியை எடுத்து நடங்கள், நபி வழியை புரட்டி பாருங்கள், உங்களுக்கு சரியான தெளிவு பிறக்கும், பாதை கிடைக்கும். அதற்கு நான் 2 உதாரணங்களை சொல்கிறேன். முதலாவது, மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற இந்த கொடுமையான செயல் என்னென்ன அடிப்படையில் நடைபெறுகிறது? இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், தேசத்தின் பெயரால், வசதி வாய்ப்பின் பெயரால், இப்படி பல அடிப்படைகளில் மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற கொடுமை எல்லா நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை நாங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் உலகத்தின் வல்லரசு என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிற, அதிகம் படித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிற அமெரிக்க நாட்டில் கூட இன்றைக்கும் நிறவெறியை ஒழிக்க முடியவில்லை. கடந்த 2020ஆம் வருடம் ஜார்ஜ் என்கிற ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஒரு காவல்துறை அதிகாரியால் கழுத்தில் கால் வைத்து மிதித்து படுகொலை செய்யப்பட்டார். நிறவெறிக்கு எதிராக அமெரிக்க நாடு முழுவதும் கடுமையான போராட்டங்கள் நடந்த பின்னால் அமெரிக்க அரசு மன்னிப்பு கேட்டது, காவல்துறை மன்னிப்பு கேட்ட காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். நாங்கள் தான் வல்லரசு, நாங்கள் தான் உலகத்திற்கு வழிகாட்டி, நாங்கள் தான் சர்வ சக்தி படைத்தவர்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிற அந்த அமெரிக்க தேசத்தால் கூட படித்தவர்களுக்கு மத்தியிலேயே நிறத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு ஒழிக்க முடியலையே. பொதுவா ஒவ்வொரு நாட்டிலையும் நாடாளுமன்றம், பாராளுமன்றம் இருக்கும். எப்படி பேர் வைப்பாங்க? நாடாளுமன்றம், பாராளுமன்றம், சட்டசபை, இப்படித்தான் எல்லா நாட்டிலையும் பேர் வைப்பாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? ஒயிட் ஹவுஸ். ஒயிட் ஹவுஸ்னா வெள்ளை மாளிகைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கருப்பு இனத்திற்கு எதிரான நிறவெறியின் வெளிப்பாடாகத்தான் ஒரு நாட்டினுடைய சட்டசபைக்கு, சட்டமன்றத்திற்கு இப்படி பெயர் வைத்த ஒரு அவலத்தை, ஒரு அசிங்கத்தை, ஒரு கேவலத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அமெரிக்காவில் நிறவெறி ஒழிக்கப்படவில்லை. அமெரிக்காவில் பல நன்மக்கள், பல அறிஞர்கள் நிறவெறிக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தாலும், போராடி கொண்டிருந்தாலும் கூட அந்த நாட்டில் இன்னமும் நிறவெறி என்பது தாண்டவமாடி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமது இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவில் மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நீ உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் நடுவில் உள்ளவன் என்று ஜாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறானா இல்லையா? அந்த கொடுமையை ஒழிக்க முடிந்ததா? எத்தனை அறிஞர்கள் எவ்வளவு போராடி பார்த்து விட்டார்கள். இது வரலாறு எப்ப ஆரம்பிச்சதுங்க? ஔவையார் பாடி இருக்கிறாங்க. ஔவையார் யார் நமக்கெல்லாம் தெரியும் தானே? தமிழ் பாட்டி. தமிழ் பாட்டியான ஔவையார் அவர்கள் பாடிய பாடல் நல்வழி என்கிற நூலில் வருகிறது. ஔவையார் அவர்கள் பாடுகிறார்கள், சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று படிக்கிறார். படிப்பது யார்? தமிழ் பாட்டியான, பல ஆண்டுகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் வாழ்ந்து மறைந்த அந்த மூதாட்டி ஔவையார் அவர்கள் படிக்கிறார். என்ன அர்த்தம்? சாதி இரண்டொழிய வேறில்லை. இந்த உலகத்தில் 2 சாதி தான்ப்பா இருக்கு. என்ன சாதி? கஷ்டப்படுபவனை பார்த்தவுடன் உன் மனம் துடித்து போய் அவன் யாரு, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, எந்த குலம், எதையும் கேட்காம கஷ்டப்படுறவனுக்கு நீ போய் உதவி செஞ்சா நீ நல்ல சாதி. எவன் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, எவன் செத்தா எனக்கு என்ன என்று நீ எனக்கு என்று நீ போனால் நீ கீழ் சாதி. யார் சொல்லுகிறா? ஔவை பாட்டி சொல்லுகிறார். அப்ப ஜாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் முடிவு செய்யப்படக்கூடாது. பிறருக்கு உதவி செய்கிற நல்மனம் உள்ளவன் எவனோ, பிறருக்கு உதவி செய்கிற நல்லவன் எவனோ அவன் உயர் ஜாதி. அடுத்தவன் துன்பத்தை கண்டுகொள்ளாத தீயவன் எவனோ அவன் தான் கீழ் ஜாதி என்று சொல்கிறார் ஔவை பாட்டி. அப்படியெல்லாம் ஜாதிக்கு எதிராக பாட்டு படிச்சு பார்த்தாங்க, ஒழிக்க முடியல. ஏன்? இந்தியாவில் பல மக்கள் கொண்டாடக்கூடிய, மிக குறிப்பாக பார்ப்பனர்கள் அதிகம் தூக்கி வைத்து பேசுகிற பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா என்று ஒரு பாடல் படித்தார். நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அந்த பாடல் படிச்சிருப்போம். அந்த பாடல் அவர் சொல்றாரு, சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதியில ஒண்ணு கிடையாது, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். குலத்தை சொல்லி உயர்த்தி சொல்றது, தாழ்த்தி சொல்றது பாவம் பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திடல் ஆகாது பாப்பான்னு ஒரு நீண்ட பாடல். அந்த பாடலுக்கு மத்தியில் பாரதியார் சொல்கிறார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எந்த குலத்தின் அடிப்படையில் அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் சொல்லாத, அது பெரிய பாவம், அது ரொம்ப தப்பு அப்படின்னு பாரதியார் படிச்சார். ஒழிக்க முடிந்ததா? எத்தனையோ அறிஞர்கள் போராடி பார்த்து விட்டார்கள். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற இந்த சாதியை யாராலும் ஒழிக்க முடியவில்லை. இன்றைக்கும் பல மதங்களின் வழிபாட்டு தலங்களில் அந்த சாதிகள் அப்படியே கடைபிடிக்கப்படுகிறது, தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. சரி, பரவாயில்ல, இதெல்லாம் கூட தனி நபர்கள், தனி அறிஞர்கள், தனிப்பட்ட மனிதர்கள். அரசாங்கம் தோற்று போன கொடுமை என்ன தெரியுமா? தமிழக அரசு இலவசமாக பாடநூல் தருகிறது, இலவச பாடப்புத்தகம் தருகிறது. அந்த பாடப்புத்தகத்தின் அட்டைப்படத்தில் தமிழக அரசு அச்சிட்டு கொடுத்தது. என்ன அச்சிட்டு கொடுத்தது?
தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு கொடிய குற்றம், தீண்டாமை ஒரு மனிதநேயமற்ற செயல், தீண்டாமை பெரிய பாவம், ஒரு கொடிய குற்றம், மனிதநேயமற்ற செயல் என்று அரசாங்கங்கள் அச்சிட்டு கொடுத்தது, அரசாங்கங்கள் பிரச்சாரம் செய்தது. அந்த அரசாங்கத்தால் தீண்டாமையை ஒழிக்க முடிந்ததா? இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாகத்தானே இருக்கிறார்கள். அவர்கள் கீழ் சாதி என்று சொல்லி அவமானப்படுத்தப்படுகிற கொடுமை நமது தேசத்தில் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. சட்டம் போட்டு பார்த்தார்கள், வன்கொடுமை தடுப்பு சட்டம். சாதியின் பெயரை சொல்லி ஒருவர் திட்டினால் அவருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்படலாம். மிக கடுமையான பிரிவுகளின் கீழ் அவருக்கு வழக்கு தொடுக்கப்படும், அவர் கைது செய்து உள்ளே வைக்கப்படுவார். அதுவும் எப்படி? ஜாமீனில் வராத அளவிற்கு கடுமையான குற்றம் என்றெல்லாம் அரசாங்கம் சட்டம் போட்டு பார்த்தது. சட்டத்தால் சாதிக்க முடியவில்லை, அறிஞர்களால் ஜெயித்து காட்ட முடியவில்லை, அரசாங்கங்களால் ஒழிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இந்த சாதியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான தன் வழிகாட்டுதலால், இறைவனிடமிருந்து பெற்ற வேதத்தின் அடிப்படையில், படைத்தவனிடமிருந்து பெற்ற சத்திய கருத்துக்களின் அடிப்படையில் மிக அற்புதமான முறையில் ஒழித்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இங்க அமர்ந்திருக்கிற நாங்கள் அத்தனை பேருமே எங்கு பிறந்தோம், என்ன இனத்தில் பிறந்தோம், எந்த கவலை எங்களுக்கு இல்லை. பல மக்கள் இங்க இருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு பேசி கொண்டிருக்கிற எனக்கு உருது ஒண்ணுமே தெரியாது. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உருது நல்லா தெரியும். இப்ப மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ உருது பேசுற முஸ்லீம், வசந்த முஸ்லீம், தமிழ் பேசுற முஸ்லீம், தாழ்ந்த முஸ்லீம் யாராவது சொல்லுவாங்களா? கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் அனைத்து மொழிகளும் சமமானவை. இந்த ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்ப சமீப காலமாக நமது தமிழகத்தில் ஒரு புதிய பைத்தியம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அது என்ன பைத்தியம் என்றால் தமிழ் பைத்தியம். அது என்னப்பா தமிழ் பைத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் 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 பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். ஒரு மொழியை நேசிப்பது தவறல்ல, ஆனால் மற்ற மொழிகள் அனைத்தையும் விட என் மொழிதான் சிறந்தது, என் மொழிதான் உயர்ந்தது என்று ஒருவன் பேசினால் அது தவறு, அது கண்டிக்கப்பட வேண்டும். இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டுதல் என்ன? அனைத்து மொழிகளும் சமமானவை, எந்த மொழியும் உயர்ந்ததும் அல்ல, எந்த மொழியும் தாழ்ந்ததும் அல்ல. அது என்னப்பா மொழியில என்னப்பா வசதி, என்ன தாழ்த்தி? எப்படி மொழி வசந்ததாகும்? மனிதன் தன் வசதிக்காக தான் பேசுவது பிறருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக, தான் விரும்புகிற கருத்தை சொல்வதற்காக மொழியை கண்டுபிடித்தான், மனிதன் உருவாக்கி கொண்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டதால் தமிழ் உயர்ந்ததும் அல்ல, நேற்று பிறந்ததால் உருது தாழ்ந்ததும் அல்ல. தமிழும் சமம்தான், உருதுவும் சமம்தான், ஹிந்தியும் சமம்தான், மலையாளமும் சமம்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழிக்கும் எந்த உயர்வும் கிடையாது, எந்த தாழ்வும் கிடையாது, அனைத்து மொழிகளும் சமமானவை என்கிற ஒரு அற்புதமான கோட்பாட்டை சொல்லிக் கொடுத்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதி ஹஜ்ஜின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிவெறியில் மூழ்கி திளைத்து போன அரபு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். லா ஃபضل லி அஜமியின் வலா அரபியின் வலா ஃபضل லி அரபியின் அலா அஜமியின். அந்நிய மொழி பேசுபவனை விட ஒரு அரபிக்கோ, ஒரு அரபியை விட அந்நியனுக்கோ எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எந்த உயர்வும் கிடையாது. நீ அரபி பேசுனதுனால நீ உயர்ந்தவன் ஆயிர முடியாது, நீ அந்நிய பாஷை பேசுனதுனால நீ உயர்ந்தவன் ஆயிர முடியாது. நல்ல கவனத்தில் வைக்கணும். யாருக்கிட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க தெரியுமா? மொழி வெறியில் நாடி நரம்பெல்லாம் ஊறி போய் கிடக்கிறார்களே, அப்படி வாழ்ந்த சமுதாயம் அவர்கள். அரபு மக்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் லேசான பைத்தியம் தான். அன்னைக்கு அரபு மக்களுக்கு பிடிச்சிருந்த மொழி வெறி என்பது முற்றி போன பைத்தியம். அது என்ன முற்றி போன பைத்தியம் என்று கேட்கிறீர்களா? பொதுவாங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அடுத்த மொழி பேசுறவங்கள ஆங்கில மொழி பேசுகிறார், மலையாள மொழி பேசுகிறார், ஹிந்தி மொழி பேசுகிறார், இப்படி சொல்லுவோம். நான் அரபு நாட்டுக்காரன் என்ன பேர் வச்சான் தெரியுமா? அவன் மொழி பேசினா அவனுக்கு பேர் அரபி, அதாவது அரபி மொழி பேசுறவர். அடுத்த பாஷை அந்நிய பாஷை பேசினா அதுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? அஜமி. அஜமினா என்ன அர்த்தம்? ஊமைன்னு அர்த்தம். அஜமினா என்ன அர்த்தம்? ஊமை. ஏன் ஊமன் ஏன்டா சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அதாவது என் பாஷை மட்டும்தான் பாஷை, என் மொழி மட்டும்தான் மொழி, மீதி உலகத்துல எதுவும் மொழி கிடையாது, அதை நான் மொழின்னு ஏத்துக்க முடியாது. அதாவது இதெல்லாம் அந்த காலத்துலங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இதையெல்லாம் போராடி மாற்றி விட்டார்கள். அப்படியெல்லாம் மாறிவிட்டாலும் கூட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அரபியின் மீதான பாசமும் மோகமும் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அரபு மக்களிடம் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கும் கூட அரபு நாட்டில் பேசுனீங்கன்னா, அரபு மக்கள்கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, அந்நிய மொழியின் ஒரு வார்த்தை கூட உங்க மொழியில கலந்துடக்கூடாது, அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஆங்கிலம் கலக்காம பேசுறோம்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி அரபு நாட்டுக்காரன் எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்நிய மொழியின் ஒற்றை வார்த்தை கூட தன் மொழிக்குள் வந்து விடக்கூடாது. அப்படி மீறி வர்றதா இருந்தா அதை அரபு மாதிரி மாத்தி சொல்லுவான். மதரசாவில் பாடத்திட்டத்தில் துருசுல் லுகத்துல் அரபியான்னு ஒரு புக் வச்சிருக்கிறாங்க.
பல மதரசாக்கள் இருக்கு, நம்ம தௌஹீத் பெண்கள் மதரசாவிலும் இருக்கு. அந்த அந்த பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அதுல திடீர்னு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வருது. என்னன்னு பார்த்தா தக்தூர் அப்படின்னு வந்துச்சு. என்னடா தக்தூர் அப்படின்னு பார்த்தா டாக்டர் தான் அவன் தக்தூர்னு சொல்றான். டாக்டர்னு சொல்றத தக்தூர்னு சொல்றான். அது கூட பரவாயில்ல, இது வருதுங்கிறான். என்னது இது வருது அப்படின்னு சொல்றான். என்னடா இது வருதுங்கிறானே, எது வருது ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்தா எட்வேர்டுன்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அந்த எட்வேர்டுங்கிறத தான் இவன் இது வருதுன்னு சொல்றான். அவன் மொழி மீது அவனுக்கு அப்படி ஒரு பாசம், அப்படி தன்மொழிதான் உயர்ந்தது என்று அடம்பிடித்துக் கொண்டு தன்மொழிதான் மிகச் சிறந்தது என்று பெருமைவாதம் பேசிக் கொண்டிருந்த அந்த சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் இருந்த மொழி பாசத்தை, மொழி வெறியை துடைத்து தூர வீசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமத்துவமான சமூக நீதி பேணுகிற ஒரு ஒழுக்கமான சமூகத்தை கட்டமைத்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த தலைவருடைய சாதனை இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நீங்கள் காணலாம். இனத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் களை எடுக்கப்பட்டது, மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் துடைத்து வீசப்பட்டது, நிறத்தின் அடிப்படையில், வசதி வாய்ப்பின் அடிப்படையில், என்னென்ன அடிப்படையில் எல்லாம் என்னென்ன காரணங்களை சொல்லி எல்லாம் மனிதனை மனிதன் பிரித்து பார்ப்பானோ, மனிதன் மனிதனை மேல் கீழ் என்று சொல்வானோ, அந்த அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடைத்து குப்பை தொட்டியில் வீசினார்கள். நமது பள்ளிவாசல்கள் அதற்கு நிதர்சனமான சாட்சிகளாக இருக்கிறது. இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற மாற்று மத சகோதர சகோதரிகள், இந்து மதத்தை சார்ந்த என் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்கள். உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். உங்களை விருந்தாளிகளாக வாருங்கள் என்று அழைக்கிறோம். எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து பாருங்கள். எங்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு சமத்துவமான சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியாக இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் லைவ்ல பார்ப்போம் மக்காவில் நடக்கிற நிகழ்வுகளை. வருஷம் ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜில் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படி லைவ்ல உலகம் பூரா ஒளிபரப்புவாங்க. அதில் நீங்க பார்க்கலாம், ஆச்சரியமான பல காட்சிகளை பார்க்கலாம். என்ன ஆச்சரியமான காட்சி என்று சொன்னால், மக்காவில் பல நாட்டை சேர்ந்தவர்கள் ஒன்றாக சேர்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே ஆடைதான். உலகத்திலேயே நான் பெரிய கோடீஸ்வரன் என்று சொன்னாலும் அதுதான் ஆடை. உலகத்திலே ஆக நான் தான் ஏழை என்று சொல்பவனுக்கும் அதுதான் ஆடை. அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஆடை. அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடுகிறார்கள். எந்த மொழி என்று யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு மொழி பேசுவார், இவர் ஒரு மொழி பேசுவார். பல்வேறு மொழிகள் அங்கே இருக்கிறது. அனைத்து மொழி பேசுகிற மக்களும் ஒன்றாக கூடுகிறார்கள். அனைத்து மொழி பேசுகிற மக்களும் ஒரு தண்ணீரை குடிக்கிறார்கள். அனைத்து மொழி பேசுகிற மக்களும் ஒரு இடத்தில் படைத்தவனை வணங்குகிறார்கள். உலகத்தில் பல நாடுகளில் பல இனங்களில் பிறந்திருக்கிற பல மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை நோக்கி வந்து முஸ்லிம் என்ற அடிப்படையில் சகோதரர்களாக மாறி ஒன்றாக நிற்கிறார்களே, அவர்களிடத்தில் இருந்த நிறவெறி காணாமல் போனது, மொழிவெறி காணாமல் போனது, இனத்தின் பெயரால் அவர்கள் வைத்திருந்த ஏற்றத்தாழ்வு காணாமல் போனது, ஜாதி வேறுபாடு காணாமல் போனது, மேல் ஜாதி கீழ் ஜாதி ஒளிந்தது, குப்பை தொட்டியில் வீசப்பட்டது. நீ என்னப்பா மேல் ஜாதி, நான் என்னப்பா கீழ் ஜாதி, எல்லாம் சமம் ரசூல் ஆக்குனாங்களா இல்லையா? உலகத்தின் எந்த தலைவனாலும் சாதிக்க முடியவில்லை, எந்த அரசாங்கத்தாலும் சாதிக்க முடியவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்தார்கள். அந்த சாதனையின் சாட்சியாக, நபி வழிக்கான மிக அற்புதமான சான்றாக, நபி வழிப்படி நடந்தால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் என்பதற்கான ஒரு அற்புதமான சான்றாக ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜின் போது அனைத்து மக்களும் சமமாக சகோதரர்களாக நிற்கிற அந்த அற்புதமான காட்சி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு சமத்துவ உலக சகோதரத்துவ மாநாடு, ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற உலக சகோதரத்துவ மாநாடு அதுதான், உலக சமத்துவ மாநாடு அதுதான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த நபி வழி என்பது மிகச் சரியான சத்தியத்தை நோக்கி, அற்புதமான நிம்மதியான வாழ்வை நோக்கி நம்மை அழைத்து சொல்லும். எனவே நபி வழிப்படி நாம் நடப்போம். அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.